உச்சநீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் யோகா குரு ராம்தேவ். பொது மன்னிப்பு கோரவும் தயாராக உள்ளதாகவும் நீதிபதிகள் முன்பு உறுதி. வயநாட்டில் இரண்டாவது நாளாக ராகுல் காந்தி வாக்கு சேகரிப்பு. அரசியலமைப்பு சட்டத்தை RSS அமைப்பும் பாஜகவும் அழிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 54,960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிப்பு. வட சென்னை, மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்க மோடி சதி செய்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியல் இல்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. பரமக்குடியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து JP நட்டா வாகன அணிவகுப்பு. பாஜக துண்டை கழற்றிவிட்டு பலாப்பழ சின்னம் பொறித்த துண்டை அணிந்து வாக்கு கேட்டார். நாட்டை துண்டாட பாஜக முயற்சிப்பதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பாஜகவின் தேர்தல் அறிக்கை பொய்களின் மூட்டை என்று கருத்து. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். வைகை அணை தூர்வாரப்படும் என்று டிடிவி தினகரன் தேர்தல் வாக்குறுதி. ஆவடி அருகே துப்பாக்கி முனையில் 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையர்களை நெருங்கியது தனிப்படை போலீஸ். கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் அடையாளம் தெரிந்தது. தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சகட்ட பிரச்சாரம். வாக்காளர்களை கவர விதவிதமான முறைகளில் அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. இறகு பந்து விளையாடியும், யோகாசனம் செய்தும், பழங்களை விற்றும், நடனமாடியும் வாக்கு கேட்பு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் என்ற அண்ணாமலையின் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பதிலடி. போலீஸாக இருந்த அண்ணாமலை அதிமுகவை கண்டுபிடித்து தரட்டும் என்று கிண்டல். 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே தம்பி. உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது. பத்து ஆண்டு ஆட்சியில் இருந்த பாஜக காமராஜர் ஆட்சியை ஏன் கொடுக்கவில்லை என்று செல்லூர் ராஜு கேள்வி. பாஜகவின் தேர்தல் படம் தோல்வியடையும் என்று விமர்சனம். ஈரோடு தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு கேட்பு. PM கேர்ஸ் ஃபண்ட் வசூல் பண்ணாரு. ₹1 கூட இதை கணக்காட்டல. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுட்டு ஊசி போட்டுட்டு அவரே போய் மருத்துவமனைக்குள்ள போய் கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். உசிலம்பட்டி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் காரிலும் சோதனை நடத்தினர். துரோகத்தை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை உண்டா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி.
கூட்டணி அமைத்ததால் அதிமுகவுக்கு பாமகவை எழுதி கொடுத்து விட்டோமா எனவும் ஆவேசம். எடப்பாடி ஏமாத்திட்டு விழுப்புரத்துல வந்து பேசுறாரு. நம்ம ஏமாத்திட்டு என்ன ஒண்ணு நான் எழுதி கொடுத்துட்டோமா என் கட்சி உங்ககிட்ட? நீங்க யாரியா? ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய வழக்கு. விஜயவாடா அருகே 5 பேரை கைது செய்தது போலீஸ். பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீடு முன்பு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம். குஜராத்தில் 2 கைது செய்தது தனிப்படை போலீஸ். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதல். கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் மாலை 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.